இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா மூலைகளிலும் பேசப்பட்டு வருகிற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் அது பொட்டுமாமாவின் ஆட்சி தான். அதுக்கும் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கிய அந்த பொட்டுமாமாவை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிக்கொண்டு வாரார்கள். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க விரிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே டிஎஸ். பொட்டுமாமா ஆட்சிக்கு வாரதுக்கு முன்னுக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகும் அவர் சொன்ன முக்கியமான விடயங்களில் ஒரு விடயம் என்னவென்றால் அது இந்த போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவேன், அதுதான் என்னுடைய குறிக்கோள், அதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு கிடையாது. அவருடைய குறிக்கோளும் அவருடைய கனவும் இப்போ நிஜமாயிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்றால், சென்னையில் 2 பேர் பைக்கில் நடு ரோட்டில் பைக்கை நிப்பாட்டி மக்களுக்கு இடையூறு அளிக்கும் வண்ணமாக அவங்களுடைய செயற்பாடு அமைந்திருக்கிறது. எப்படின்னு சொன்னால், அங்கே வந்த மக்களை கெட்ட வார்த்தையால் பேசி, இவங்களை தடுத்து நிறுத்த வந்த காவல்துறையை கெட்ட வார்த்தையால் பேசி, நடு ரோட்டில் போய் கொண்டிருந்த வாகனத்தை நடு ரோட்டிலேயே நிறுத்தி, இப்படியாப்பட்ட செயற்பாடுகளை இவங்க செய்து அந்த ஒரு கொஞ்ச நேரம் அந்த சாலையில் சலசலப்பை இவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. யாரா இவங்கன்னு சொல்லி போய் பார்த்தால் 2 பெண்கள், அதுவும் இளம் பெண்கள். இவங்க 2 பேரும் தான் இந்த பட்டப்பகலில் போதையை போட்டுட்டு அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என் பொட்டுமாமாட 100வது வெற்றி கொண்டாட்டத்தில் இது ஒரு பெரிய வெறி கொண்டாட்டமாகவே அமைகிறது. மாமாவுக்கு கொண்டாட்டம், மக்களுக்கு திண்டாட்டம். எனக்கு என்ன ஆசைன்றால், இவங்க என்ன சரக்கு போட்டாங்களோ அந்த சரக்கை கொஞ்சம் எட்ட நின்று பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை. ஏன்னு சொன்னால், எங்க பொட்டுமாமாட ஆட்சியில் இவ்வளவு ஒரு காட்டமான சரக்கா. சரி, இந்த சரக்கு போட்ட 2 பேரையும் ஒருக்கா நீங்க பாருங்க. அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா, மூஞ்சி. போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன்னு சொல்லி பொட்டுமாமா சொன்னார். ஆனால் மதுபானத்தை பற்றி அவர் கதைக்கவே இல்லை. ஏன் அவர் கதைக்கலென்றால், மதுபானத்தை பற்றி அவர் கதைச்சிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவருடைய பிழைப்பு பாழா போயிருக்கும். ஏதோ ஒரு பட்ட சரக்கை போட்டுட்டு தான் அவருக்கு எழுதி கொடுத்ததை தடுமாறி அங்கே படித்து கொண்டிருக்காரு. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இவர் மதுபானத்தை பற்றி கதைச்சார்ந்தால் அவருடைய உழைப்பு என்ன ஆகிறது? அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க சட்டசபையில். அவர் இருக்கிற விதமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கிறது. நான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பட்ட சரக்கை போட்டுட்டு தான் இப்படி அங்கே இருக்கிறார் போல தெரிகிறது. அதனால தான் அவர் மதுபானத்தை பற்றி கதைக்கல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அடுத்தது, போதைப் பொருளை பாவித்து சர்ச்சைக்கு உள்ளாகின தாவேக அமைச்சர் சரத். அவர்கிட்ட சட்டசபையில் கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்கள் போதைப் பொருளை பாவித்தீர்களே, அதற்கு விளக்கம் கொடுங்கள்னு சொல்லும்போது அவர் சொல்லியிருப்பார், இதற்கு ஏற்கனவே விளக்கம் தந்தாச்சு. சரி, இப்போ நான் விளக்கம் தருகிறேன். நான் இந்த போதைப் பொருளை பாவித்திருந்தால் அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கம் தான் அதை வித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல
திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ பவுடர் மாமா சொன்னது சரியாகவே இருக்கட்டும். அப்படி சரியாக இருந்தால் இந்த 2 பெண்களும் பாவித்த போதைப் பொருளுக்கு காரணம் யாரு? பொட்டு மாமா. அப்படி என்றால் பொட்டு மாமா போதைப் பொருள் விற்கிறாரா? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? பொட்டு மாமா எப்படி திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நிஜத்தில் நடிக்கிறார். அங்கே வந்து அவருக்கு 200 கோடி ரூபாய் வருமானம் வழங்கப்பட்டால் இங்கே வந்து அதை விட பல மடங்கு வருமானம் அவருக்கு வருகிறது. இவருக்கும் ஆதவுக்கும் இடையிலான நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கிறது. ஆதவர்ஜினாவுக்கு நல்லாவே தெரியும் மக்களை எப்படி ஏமாத்தி எப்படி கொள்ளையடிக்கலாம் காசுன்னு சொல்லி. ஆதவர்ஜினாவுக்கு நல்லாவே தெரியும் எப்படி ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியின் ஊடாக ஆட்சியை அமைத்தால் மக்கள்கிட்ட நிறைய காசை கொள்ளையடிக்கலாம் சொல்லி ஆதவர்ஜினாவுக்கு தெரியும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஆனால் ஒரு கட்சியை தானே நின்று அதை ஆரம்பித்து மக்கள்கிட்ட போய் ஓட் கேட்டால் மக்கள் வந்து ரோட்டில் விட்டு இவரை அடிப்பாங்கன்னு சொல்லியும் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எங்கள் பொட்டு மாமாவனுடைய முகத்தை பாவித்து இப்போ வந்து கட்சி ஒன்று தொடங்கி அதில் ஆட்சியை அமைத்திருக்கிறாங்க. இதன் மூலமாக ஆதவர்ஜினா நிறைய காசுகளை மக்கள்கிட்ட கொள்ளை அடிக்க போகிறார். அதனால் மக்களே, இவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தலையை ஆட்டினீங்கன்றால் ஒரு காலத்தில் உங்களோட தலையையும் அடமானம் வைத்து தமிழ்நாட்டையும் அடமானம் வைத்து இல்லைன்னு சொல்லிச்சுனால் இது 2ஐயும் விற்று அவர்களுடைய ஆசை பசியை தீர்த்து கொள்வார்கள். எழுந்திடு தமிழா, விழித்திடு. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.